நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO 2026ஆம் ஆண்டுக்குள் ருத்ரம் 2 என்னும் புதிய ஏவுகணையை உற்பத்தி செய்யும் அனுமதியை பெற திட்டமிட்டுள்ளது. இது இந்திய விமானப்படைக்கு மிக முக்கியமான ஆயுதமாக மாறும். ருத்ரம் 2 ஒரு ஏர் லான்ச் செய்யப்பட்ட ஏவுகணையாகும். இது குறிப்பாக விரோத நாட்டின் முக்கிய பகுதிகளை, எடுத்துக்காட்டாக கட்டளை மையங்கள், விமான எதிர்ப்பு அமைப்புகள் போன்றவற்றை துல்லியமாக தாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ருத்ரம் 2 ஏவுகணையின் சிறப்பம்சங்கள் என்ன என்று பார்த்தால், இந்த ஏவுகணை 300 350 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்க கூட துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. நண்பர்களே, முக்கியமாக பார்த்தோம்னா இது மீ ஒலி வேகம் கொண்டிருக்கிற காரணத்தினால இலக்கை மிக வேகமாக அடைய முடியும். அதே சமயம் இது இந்தியாவின் போர் வீரர்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இதன் வழிகாட்டு முறை மிகவும் முன்னேற்றமானது. சேட்டிலைட் வழிகாட்டுதல் மற்றும் இனர்ஷியல் நேவிகேஷன் ஆகியவற்றெல்லாம் பயன்படுத்தி எந்த இடத்தை தாக்கணுமோ அந்த இடத்தை துல்லியமாக தாக்க முடியும். இதோட சேர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்னல் இல்லாத இடத்துல கூட இதை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஏவுகணை இந்திய விமானப்படையின் சுகோய் Su-30 MKI போன்ற போர் விமானங்கள்ல இணைக்கப்படும். இப்படி இணைக்கப்படக்கூடிய காரணத்தினால இந்திய விமானப்படையோட தாக்குதல் திறன் என்பது பல மடங்கு உயரும். நண்பர்களே, இப்போ ருத்ரம் 2 ஏவுகணையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பாத்திரலாம். குறிப்பா இந்த ஏவுகணையானது மேக் இன் இந்தியா திட்டத்தினால உருவாக்கப்படுது. அதே சமயம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு ஆயுதங்கள் மீதான சார்பு அப்படின்றது குறையுது. அதாவது இந்த மாதிரி நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தினால உருவாக்கக்கூடிய காரணத்தால வெளிநாட்டை நம்ம சார்ந்து இருக்கிற விஷயம் அப்படின்றது இந்த இடத்துல தடைபடுதா. சோ இது நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் இந்தியாவும் விரும்புறாங்க. அதற்கேற்ற வகையில் தான் நடவடிக்கையும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இதன் மூலம் இந்தியா முன்னோடியாக உள்ள ஒரு தொழில்நுட்ப நாடாக தன்னை நிரூபித்துக் கொள்ளும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல. ஏன்னா நம்மளே நமக்கு தேவையான பாதுகாப்பை வலிமைப்படுத்தும் போது, அதாவது இந்த மாதிரியான ஆயுதங்களை தயாரித்து நம்மளோட பாதுகாப்பை வலிமைப்படுத்தும் போது நம்மளோட பாதுகாப்பு திறன், நம்மளுடைய தொழில்நுட்பம் என்பது பெரிய அளவிற்கு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நகருமா. சோ இப்படி இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய காரணத்தினால இந்தியா தொழில்நுட்பத்தில் முன்னோடி நாடாக உருவெடுக்கிறது. மெயினா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ருத்ரம் 2 ஏவுகணையானது இந்திய விமானப்படைக்கு நீண்ட தூரத்திலிருந்து பாதுகாப்பாக எதிரி இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு திறனை வழங்குகிறது. சோ இந்த மாதிரி பாதுகாப்பாக எதிரி இலக்குகளை தாக்குவதற்கான திறனை வழங்கக்கூடிய காரணத்தினால இதன் மூலம் விமானங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கிறது என்பது இந்த நேரத்தில் மெயினா குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே சமயம் 2020க்குள் பயனுக்குள் வந்துவிடும், அதாவது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏவுகணை தற்போது பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கு. 2026க்குள்ள அனைத்தையுமே நிறைவு செய்து உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்க DRDO முடிவு செஞ்சிருக்காங்க. இப்போதைய காலகட்டங்களில் பார்த்தோம்னா இந்த ஏவுகணையின் செயல்திறனை நிரூபிப்பதற்காக நவீன சோதனைகள்லாம் தற்போது தொடர்ந்து நடந்து வருகிறது. நண்பர்களே, மொத்தத்துல ருத்ரம் 2 ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை பலப்படுத்தும் புதிய ஆயுதமாக உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்கு வகிக்கும். அதே சமயம் இது மிக உயர்ந்த இந்திய ராணுவ சாதனையாக மாறும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. நண்பர்களே, அடுத்த செய்தியாக அவ்வளவுதாங்க, 3வது உலகப் போர் தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு, என்ன சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்தரலாம். அதாவது 3வது உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது அப்படின்ற மாதிரி உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி வலேரி ஜலூஸ்னி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உக்ரைன் மீதான போர்ல ரஷ்யாவிற்கு பிறகு அமெரிக்கா, வடகொரியா, ஈரான், சிரியா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டெல்லாம் சுட்டிக்காட்டி பரபரப்பா பற்ற வச்சிருக்காரு. என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரஷ்யா உக்ரைன் மேல போர் நடவடிக்கையை ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு. அப்படியே இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் வந்துச்சுன்னா அது 3வது ஆண்டை நிறைவு செஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்றத பார்த்தோம்னா கிடையாது. தினுசு தினுசா புதுசு புதுசா பிரச்சனை கிளம்புற விதமா தான் வேற வேற ஆங்கிள் பிரச்சனை உருவாகி வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை முடியாம தொடர்ச்சியாக கமா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய விதத்துல தான் போயிட்டு இருக்கு. எப்படா ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும், எப்படா முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தா, இல்ல அப்படிலாம் நாங்க வைக்க போறது கிடையாது, நான் கடைசி நேரத்துல இந்த ஆட்டையை விட்டு கிளம்பி போனாலும் கூட மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு ஒரு புறம் அமெரிக்காவோட அதிபர் பைடன் அவர்கள் என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து வந்துகிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான அனுமதி வழங்கி இப்ப பரபரப்பா மேலும் ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்றத தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்குள்ள பார்த்து வந்துகிட்டு இருக்கோம்.
சோ இப்ப பிரச்சனை என்பது இன்ன வரைக்கும் முடியாமல் தொடர்ச்சியா நீடிச்சுட்டு இருக்கு. இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த போர் என்பது சீராக முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாலும் கூட இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இப்ப பைடன் அவர்களுடைய அறிவிப்பு, பைடன் அவர்கள் வழங்கியிருக்க அனுமதி என்பது பார்க்கப்படுது. இங்கிட்ட ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அவ்வளவுதான்ப்பா பிரச்சனை முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே சமயம் ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் புதின் அவர்களுடன் பேசியதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரச்சனை என்பது அவ்வளவுதான்ப்பா முடிவுக்கே வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இல்ல பிரச்சனை எல்லாம் முடியாது, இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விதத்துல கடைசியா பதவியை விட்டு எல்லாமே முடிஞ்சு பதவிக்காலம் நிறைவடைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல்ல பைடன் அவர்கள் இந்த மாதிரி நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவனில உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு தான் இப்ப பெரிய அளவிற்கு வேற லெவல்ல ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை என்பது முன்பை காட்டிலும் இப்பதான் பெரிய அளவிற்கு பற்றி எறியக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கு நண்பர்களே. இது போக தற்போதைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் சைடுதான் ஏவுகணை உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரச்சனையை மேலும் மேலும் பெரிதாக்கக்கூடிய வகையில என்ன மாதிரியான சூழல்லாம் போயிட்டு இருக்கு நீங்களே பாருங்க நண்பர்களே. அதுபோக அங்கிட்டு ஒரு புறம் உக்ரைன் தாக்குதல் நடத்துது, மற்றொரு புறம் ரஷ்யாவும் பதிலடி தாக்குதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. சோ பிரச்சனை என்பது பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய வகையில தான் இந்த விஷயம் என்பது தற்போதைக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க சில விஷயங்கள், தற்போதைக்கு சில நாடுகளுடைய நகர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனையோட தீவிரம் என்பது எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி மேலும் உருவெடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிலையில தான் மூன்றாம் உலக போர் தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி உக்ரைனோட முன்னாள் தலைமை தளபதி வலேரி ஜலூஸ்னி அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, மூன்றாவது உலக போர் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா, உக்ரைன் நேரடியாக தலையிடுகின்றனர். இதனால் 2024ஆம் ஆண்டில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று நாம் முழுமையாக நம்ப முடியும். மேலும் வடகொரியா, ஈரான், சீனாவும் களமிறங்கியுள்ளது. வடகொரியா வீரர்கள் உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் ஆளில்லா விமானங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. அதேபோல் சீனாவின் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. அத்தோடு இது உக்ரைன் மீதான போரில் பிற நாடுகளின் தலையீட்டையும் வெளிக்காட்டும் வகையில உள்ளது. உயர் தொழில்நுட்பங்கள் மூலம் எதிரிகள் தாக்கினால் அதனை உக்ரைன் தாக்கும். ஆனால் உக்ரைனுக்கு பிற நாடுகளின் ஆதரவு இல்லாதது மைனஸாக அமையலாம் என்றார். இந்த கருத்தை தெரிவித்துள்ள வலேரி ஜலூஸ்னி அவர்கள் யார் என்று பார்த்தால் உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி ஆவார். இவர் உக்ரைனின் ராணுவ தளபதி பொறுப்பில் இருந்து கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நீக்கப்பட்டிருக்காரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து வலேரி ஜலூஸ்னி அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். தற்போது அவருடைய இந்த கருத்து பெரிய அளவிற்கு எல்லாரும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான செய்திகளையும் தினமும் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.